வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் MD அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாடா ஏஸ் பால் வண்டி தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே எஃப்சி பண்ணுற வண்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரும், காலை ஒரு 10 மணிக்கு வரும், மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்து போயிடுவாங்க. மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக பால் ஓடும் வண்டி. மறுபடியும் மறுநாள் வந்து காலையில் எடுத்துன்னு வருவாங்க. லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இந்த வண்டி இப்படி தான் எஃப்சி பண்ணுறோம். ரெகுலராக இந்த வண்டி நான் தான் பெயிண்ட் அடிக்கிறது. நானும் எங்கள் அப்பா தான் அடிப்போம். அதனால தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தரம், இந்தளவுக்கு குவாலிட்டி அப்படியே இருக்குது. ஏன்னா போன வருஷம் பெயிண்ட் அடிச்சது நாங்கள் தான் இந்த வண்டி. அதனால தான் குவாலிட்டி பாருங்கள், பெயிண்டிங்கில் தெரிஞ்சுங்களா, குவாலிட்டி பெயிண்டிங்கில் ஷைனிங்கு, பெயிண்டிங்கில் தரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு வருஷம் ஆனாலும் என் பெயிண்ட் வந்து டல் ஆகுதுன்னு, அடிக்கிற பெயிண்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங்கில் அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் பெயிண்டில் இன்னமும். இப்போ என் ட்ரேட்மார்க் கலர் வீலுக்கு வந்து இந்த மெட்டாலிக் கிரே பக்காவாக இருக்கும் வண்டிலாம். ஒரு வருஷம் பெயிண்ட் ஒரு வருஷம் ஆனாலும் அடுத்த எஃப்சி வரைக்கும் பெயிண்ட் வந்து அப்படியே பக்காவாக சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட்டு டல்லாகிறது, பெயிண்ட் உரிகிற அந்த சீனே இருக்காது. பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள். தொட்டி பாருங்கள், கேபின் பாருங்கள், எந்தளவுக்கு நீட்டாக குவாலிட்டியாக இருப்பாருங்க. ஏன்னா போன வருஷம் நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணோம். ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வரல இந்த வண்டி போன வருஷம் பெயிண்ட் ஆனது. ஸோ அதனால் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ், பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்கும். அது எக்ஸாம்பிள் இந்த வண்டி. இது மாதிரி நிறைய வண்டி இருக்குது, எல்லா வண்டியும் போடுறோம் பாருங்கள். அந்த ஒரு பக்கத்தில் சூப்பர் ஏஸ் நிற்குது, அந்த வெண்டை அப்படியே பாருங்கள், அப்படியே தெரியுது பாருங்கள் பக்காவாக. ஒரு வருஷம் அது பெயிண்ட் அடிச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 12 மாதம். ஒரு எஃப்சி முடிஞ்சு அடுத்த எஃப்சி வர வரைக்கும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி குவாலிட்டியாக ஷைனிங்காக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் என்ன பெயிண்ட் அடிக்குன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி குவாலிட்டியாக தரமாக ஒரு வருஷம் கேரண்டியோடு பண்ணி கொடுப்பேன். பாருங்கள் எந்தளவுக்கு பக்காவாக இருப்பாருங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளெலாம் அந்த ப்ளூ கலர் அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ காலைல தான் வந்தது. ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நேற்று அடித்து வண்டி வந்து லோடு எடுத்து போயிடுச்சு, பால் லோடு. மறுபடியும் காலைல வந்திருக்கு வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணணும். பாருங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லணும். என் பெயிண்டோட குவாலிட்டி என்ன நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போன வருஷம் அடித்த பெயிண்டோட அவுட்புட் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு வருஷம் ஆனாலும் என் பெயிண்ட் வந்து குவாலிட்டி ஆகும் பாருங்கள். எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது, பெயிண்ட் உரியாது. அதுதான் மெயின். பெயிண்ட் உரியாது, பெயிண்ட் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பெயிண்ட் அடித்தா சும்மா இந்த 4 மாதம் 3 மாதத்தில் பெயிண்ட் பேட் ஆகிடும். அந்த சீன்லாம் கிடையாது. டாப்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். டாப்லாம் பழைய மாடல் 16 வருஷம் வண்டி தான் இது. எந்தளவுக்கு ஏன்னா இந்த வண்டி வந்து ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் வந்து நீட்டாக பெயிண்ட்லேருந்து உறிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, எதுவுமே உரியாது. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இதே மாதிரி குவாலிட்டியாக ஷைனிங்காக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணிக்கோங்க. எத்தனை வாங்க இதே மாதிரி குவாலிட்டியாக ஷைனிங்காக ஒரு வருஷம் கேரண்டியோட தரமாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி தான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பெயிண்டிங் குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அதை தாண்டி தான் நம்ம காசு பணம் எல்லாமே செகண்டரி. ஃபஸ்ட்டு 4 பேர் சம்பாதிக்கிறோமா, கஸ்டமரோட பேர் சம்பாதிக்கிறோமா, அதுதான் மெயின். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் எஃப்சி பண்ணுறதுனால போகும் வரும். ஸோ அதனால் பெயிண்டிங் அடிக்கிறது இந்த பட்டி பார்த்து மேஜராக எடுக்க முடியல. இந்த பிஃபோர் வீடியோ தான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். பிஃபோர் வந்து இப்போது எங்கள் அப்பா பேஸ்ட்லாம் ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா சேசஸ் கீழே அண்டு தொட்டி கூண்டுக்குள்ளெல்லாம் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பேஸ்ட்டு பட்டியில் ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுநாள் பெயிண்ட் அடித்தாச்சு. வண்டிக்கு பெயிண்டிங் அடித்து இப்போ வந்து பாருங்கள் வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷைனிங் பாருங்கள். இதே ஷைனிங்கு அடுத்த வருஷம் ஆனாலும் அப்படியே பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணுற அப்புறம் பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குங்க. பெயிண்டிங் அடித்த முன்னாடி இதே மாதிரி தான் ஷைனிங் இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கிற பெயிண்ட் எல்லாமே பிராண்டட் கம்பெனி பெயிண்ட் தான், ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெயிண்ட் தான் அடிக்கிறதே. அடுத்து நிறைய வீடியோ இருக்குது. ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஏஸ் அடித்தேன், இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர். அந்த வண்டி இப்போ வந்துருக்கு. அந்த வீடியோ அடுத்து போடுறேன் பாருங்கள். அதுவும் சும்மா பக்கா ஷைனிங்கும் சூப்பராக இருக்கும். பெயிண்டிங் அடித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் ஷைனிங் அப்படியே இருக்கும். அந்த வீடியோ போடுறோம், போய் பாருங்கள். அதுக்காக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோவில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இதே மாதிரி குவாலிட்டியாக தரமாக ஒரு வருஷம் கேரண்டியோட பெயிண்டிங் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம். வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.